ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வேற லெவலில் இன்னைக்கான எபிசோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீடு வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ பயங்கரமாக நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ரோஸ்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பார்வதி கமருதீனும் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இவங்க பண்ணுற சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி பிக் பாஸ் ஷோ மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி பிக் பாஸ்லாம் வந்து எச்சரிச்சிட்டு இருந்தார்ல. அதனால விஜய் சேதுபதி காண்டாயிட்டு உங்களால் எவனுக்கும் பால் முட்டையும் கிடைக்கல, அவனை வச்சு சேரேன் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கடுத்து நடந்த சம்பவம் இருக்கே பயங்கரமாக வந்து சீனை போட்டிருக்காரு போல நம்ம கமருதீனுக்கு. ஸோ ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறது தான். சரி, அது மட்டும் இல்லாமல் கமருதீனுடைய கார்டு தான் இன்றைக்கி எடுத்திருக்காங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். பட் சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது போலையே அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 எவிக்ஷன் அப்டேட். ஸோ நான் 2 பேர் ஏற்கனவே சொன்னதில் ஒன்று வந்து நம்ம ஆட்டக்காரி ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பாட்டே போட்டாங்க காலையில். சரியா, ஆடல் பாடல் அப்படின்ற அந்த ஒரு இதில் வண்டார் குழலி சாங் வந்து போட்டாங்க அப்படிங்கிறது தான். ப்ளஸ் கார்டும் எடுத்து வச்சாச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஸோ ரம்யா சேஞ்ச் இல்லை ஒன்று. இன்னொன்று கமருதீன் வந்து இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம்ல. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பயங்கரமான ரோஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து இது பண்ணியிருக்காரு. அதாவது எந்திரிச்சு உட்காரவே உள்ள கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் உள்ளே, அதாவது அரங்கத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நகர்த்திருக்காங்க. அது முடிஞ்சவொடனே பயங்கர ஃபீலிங்கோட கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணியிருக்காப்புல. ஆனால் எவிக்ஷன் இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி, அப்போ சீரியலில் ஒரு லீடு கொடுத்தாங்களே கால் வர மாதிரி அவர் வராரு அப்படின்ட்டு. அப்போ எப்போ வருவாருன்னு இப்போ தான் லீடு கொடுத்துருக்காங்க. இன்னும் கண்டிப்பாக ஒரு 2 வாரம் வந்து இழுப்பாங்க. ஸோ உடனே வரணுன்றது அவசியம் கிடையாது இல்லை. அது ஒரு வருவார் வந்துட்டு இருக்காரு. இந்த விமானத்தில் இருக்கார். விமானத்துலேருந்து இப்போ தான் ஏறிட்டு இருக்காரு. இந்த ஏறி இப்போ தான் பறந்துட்டு இருக்காரு. இந்த பறந்து இப்போ தான் ஏர்போர்ட்டில் இறங்குறாரு அப்படின்ற மாதிரி லீடு கொடுத்துட்டே இருப்பேன். அது எப்போ லீடு ஃபைனல் ஆகுதோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து உள்ளே கூப்பிட்டு வருவாங்க அப்படிங்கிறது தான். அது வரைக்கும் சேஃப். ஸோ அதனாலேயே அடுத்த வாரம் ஃபேமிலி டாஸ்க் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கம்மு அண்ட் நம்ம பார்வதியை வச்சு உள்ளே அப்படியே அவங்க இறங்கி வரும் விழுது, ஏய் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்முவை திட்டுறதுக்கும், பார்வதியோட ஃபேமிலி வந்து கமருதீனை வந்து பார்வதியை வந்து கமருதீன் ஃபேமிலி கமருதீன் வந்து பார்வதி ஃபேமிலி இந்த மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஒரு டிஆர்பி கண்டென்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஒரு டைமென்ஷனில் போகிறதுனால அவருடைய எவிக்ஷன் இப்போ இந்த வாரம் வந்து வர வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று வந்து கவனிச்சிங்கன்னா சேவ் ஆகிட்டாப்லங்கிறது தான் நியூஸ் வந்துருச்சு. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அடிக்கிற அடியில் தார தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேணும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ரெட் கார்டே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு இனிமேல் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் அங்கே பேசிட்டே இருக்க மாட்டேன். இந்த கார்டை முதல் தடவையாக விஜய் சேதுபதி வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருன்றாங்க. ஸோ அதை வந்து பார்க்குறது தான் ஆசை அப்படிங்கிறது தான். ஸோ அதற்கான ஒரு ப்ரொமோ முதல் லீடிங்கில் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இது கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ருத்ர தாண்டவம் அவர்கள் விஜய் சேதுபதி வந்து ஆடி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கமருதீன் போய் வா கமருதீன் அப்படின்ற மாதிரி அடித்து தும்சம் பண்ணவனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, உட்காந்து செமையாக ஃபீல் பண்ணியிருக்காப்புல. எனக்கு எங்கள் அப்பா அம்மா யாருமே இல்லை, எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, இங்கே தான் நான் கொஞ்சம் கேஷுவலாக இருக்கேன் எப்பயும் வெளியே இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வேற லெவலில் ஒரு சிம்பத்தி ட்ராமா வந்து கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து, ஏன்னா இவங்க தான் சீரியல் டைரக்டர் தானே உட்காந்துட்டு இருக்காங்க சீரியல் ஷூட் பண்ணுறது மாதிரி. அதனால் இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொன்னாலும் கமருதீனுக்கு அதுக்கடுத்து சும்மா கிருட்டுன்னு ஓட்டு ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அடியான், பார்வதிக்கு அந்தளவுக்கு அடி. ஸோ எபிசோடு வந்து தரமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாங்களும் அதுதான் வெயிட் பண்ணுறோம். சும்மா வேற லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரியா, அது மட்டும் இல்லாமல் ரோஸ்ட் வேறு யாருக்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வந்து பேசி வச்சிருந்தாலும் எஃப்ஜே, திவ்யா, கமருதீனுங்க வார்த்தை யூஸ் பண்ணதுக்கு சரி ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெட் கார்டை காமிச்சு தான் லாஸ்ட் வார்னிங் இல்லாட்டி உங்களுக்கு 2 பேரையும் கூப்பிட்ற மாதிரி ஏதோ ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெட் கார்டை வச்சு ஒரு கேம் பிளே வந்து எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அதனால் நம்ம வந்து யோசிப்போம், அடித்து நகர்த்துவார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். விஜய் சேதுபதி அவர்கள் ஃபயராக திகழ்வார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ வி ஆர் பேக் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாருக்கு சொம்பு தூக்குறாருன்றாங்க. அதாவது நியூட்ரலாக இருந்தால் பாருக்கு சொம்பு அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருடைய கேம் பிளேயும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லி தான் ஆகணும். அதான் ஹோஸ்டோட வேலை. இவங்க வெளியே உட்காந்துருக்க மாதிரி பீட பார்வதியோ இல்லை பிடிவாய் திவ்யாவோ நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. 2 பக்கம் இருக்கிறதையும் அனலைஸ் பண்ணி யார் பக்கம் தப்பு இருக்குது யார் பக்கம் கரெக்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தனும் ரிவ்யூ சொல்லணும். அதை விட்டு ஒருத்தனே ஹேட் பண்ணி வந்து ரிவ்யூ பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது செட் ஆகாது. அது வந்து உணரவும் முடியாது, அவங்களால உணரவும் முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ரம்யா ஒன்று. அப்போ இன்னொன்று யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு பையன் அப்படின்றதுனால எஃப்ஜே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 விஷயம் இல்லாமல் ஒரே விஷயம்லாம் வச்சாங்கன்னா அப்புறம் ஒரு வெங்காயம் நடக்காது. ஏன்னா 10 பேரையும் ஸ்டேஜில் நிற்க வச்சு ஒவ்வொருத்தனுக்கா லைட் அடித்து லைட் எங்கே அமருதோ அவன் தான் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தனா கீழே இறக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இன்னும் 5 வாரம் தான் இருக்குது, உள்ள 15 பேர் இருக்கான். எப்படி நீங்கள் எலிமினேட் பண்ணுவார்? 2 பேராக தூக்குனா தான் வந்து ஜோலி முடிக்கணும். இந்த கக்கஸ்குள்ள 2 பேர் உட்காந்து ஜோலி முடிப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேராக போகிறா அப்படின்ற மாதிரி தான் போக முடியும்.
ஆனால் இதுக்கப்புறம் கமருதீன் பாரதி கேம் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடாமல் கண்டிப்பாக ஆட தான் போகிறாங்க. அவங்க திருந்த மாட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க கேம் நல்லா ஆடினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஃபியை குடிச்சிட்டு போய் சும்மா வெளுத்து வாங்கியிருக்காரு. ஏன்னா ப்ரொமோ பார்க்கும்போது ப்ரொமோ வந்துருச்சுல, அந்த கட்டிங்கில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காஃபியை ஸ்ட்ராங்காக குடிச்சிட்டு போய் சும்மா கிருட்டுன்னு சொல்லட்டி அடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி நம்மளால் வந்து பார்க்க முடியுது. சரி, அப்படி என்னங்க அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெட் கார்டு அப்படி தூக்கிட்டு இனிமேல் பேசுங்க 2 பேரும் வெளியே வந்துருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. அது மட்டும் இல்லாமல் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது மைக்கு இல்லாமல் 2 பேருமே வந்து ஒரு இடத்துல நிற்கணும். கமல் சார் சொன்னார்ல, அந்த ஒரு கொடுமையான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ நேரம் நின்னாங்க அப்படிங்கிறதான் தெரியாது. ஏன்னா அடுத்தடுத்து கேம் ப்ராசஸ் ஆகணும். ஸோ எப்படி அவங்க அதை கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இனிமேல் நீ பண்ணனா ரெட் கார்டு தான் காட்டி கூப்பிட்டுருக்காப்ல. அப்போ சரியான சவுண்டு, சரியான கிளாப்ஸ் போல தெரியுது. ஸோ பயங்கரமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கமருதீன் வந்து இனிமேலாச்சு திருந்தி கரெக்டாக ஆடுவாங்களா அப்படிங்கிறது பொறுத்தா கமருதீன் ஓகே. ஏன்னா அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ரெட்டையும் காமிச்சிருக்காங்க, ஒரு தண்டனையும் கொடுத்துருக்காங்க. மைக்கை வந்து நீங்கள் போடாமல் அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் நிற்கணுமா இல்லை எப்படி சொல்கிறாருன்னா, அர்ச்சனாவுக்கு வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் சொன்னார். மும்தாஜுக்கு ஒரு 3 ஹவர்ஸ். ஸோ இவங்களுக்கும் வந்து ஒரு 3 மணி நேரம் இருக்கும். தனியாக நீ நிற்கணும், எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து 2 சைடு நிப்பாட்டி வச்சிட்டிங்கன்னா போதும், பேசினே இருப்பாங்க. அதனால் வந்து வெளியே நிற்க வச்சாலும் தெரியும், வெளியே 2 பேர் நிற்க வச்சிருந்தாலும் மாற்றி நின்றுட்டு இருந்தாங்கன்னா பார்த்துன்னே இருப்பாங்க. அதனால் ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நிப்பாட்டிடணும் காரணம், இன்னொருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பெட்ரூம் கிட்ட நிப்பாட்டி வச்சிடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீ பார்த்துட்டு என்னால் பண்ணிட்டு கடை. அப்படி ஒரு தண்டனை சேதுபதி அவர்கள் கொடுத்துருக்காரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தான் வந்து ப்ரொமோ பார்க்கும் பொழுது நமக்கு வந்து டைமென்ஷன் வந்து தோணுது. சரியா? ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யார் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுல வெளியே வந்திருக்கான்னு சொல்லிட்டு நான் எஃப்ஜே ரம்யா சொல்லியிருந்தேன். கரெக்டாக கமருதீன் வந்து இப்போ சேவான நிலையில் கண்டிப்பாக ரம்யா வந்து ஒன்று உறுதி ஆயிடுச்சு. இன்னொன்று, ஸோ இப்போ நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கு லாஸ்ட்டானா, ரம்யா ஒன்று, இன்னொரு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எஃப்ஜே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சேவ்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து எவிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. ஸோ இன்னும் கார்டு காட்டல, இதுவும் நம்ம நம்ப முடியாது. கார்டு காட்டின பிறகு நான் லாஸ்ட்டாக பேசுகிறேன். ஓகேங்களா? சேவிங்கில் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ற அடுத்த ஒரு கட்டம் இருக்குது. சேவிங் என்ன பண்ண போகிறாங்க, வினோத், சபரி, கமருதீன், சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி தானே. இப்போ நம்ம ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தோம் தெரியுமா, எல்லாத்தையும் அடித்து முடிச்சுட்டு கமருதீனையும் சபரியையும் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? எனக்கே ஷாக் ஆகிடுச்சிங்க, என்னையா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு சேவ்டு கமருதீனையும் சபரியும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்போ வினோத்துக்கு பிபியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வினோத்துக்கு பிபிலாம் கிடையாது. வினோத் அவர்களுக்கு ஓட்ஸ் இருக்குது அப்படிங்கிறக்க முதல்ல அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவருடைய ஆட்டம் வந்து சும்மா திங்குன்னு ஆடிடும். அதனால் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எப்படி இந்த டைமென்ஷன் ஆஃப் த கேமை கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத நானும் உங்களை மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்